சின்ன மண்ணு தேவி. ஒரு கிராமத்துல 4 மாடுங்க இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். புல்லு சாப்பிடுவாங்க, ஒன்னா விளையாடுவாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சிங்கம் அங்க வந்துச்சு. இன்னைக்கு இந்த மாடுங்க எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுச்சு. ஆனா மாடுங்க ஒற்றுமையா சேர்ந்துட்டு சிங்கத்தையே ஜெயிச்சிட்டாங்க. சிங்கம் தோத்து ஓடி போயிருச்சு. அப்போ அங்க இருந்த நரி இதையெல்லாம் பாக்குது. டெய்லி சிங்கம் வருது, மாடுங்க சண்டை செய்றாங்க, ஆனா சிங்கம் தோத்துருது. அத பார்த்து நரிக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. அப்போ அங்க இருக்கிற நரிக்கு ஒரு யோசனை வருது. இந்த மாடுங்க ஜெயிக்கிறதுக்கு ரீசன் என்ன? அவங்க எப்பவும் ஒற்றுமையா இருக்காங்க. அப்போ அவங்கள பிரிச்சா சிங்கம் ஜெயிச்சிரும். அப்போ எனக்கு சாப்பாடு கிடைக்கும். கொஞ்ச நாள் அப்புறம் நரி சிங்கம் கிட்ட போய் சொல்லுது. சிங்கம், நீங்க இப்படி சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது, அவங்கள சாப்பிடவும் முடியாது. அதுக்கு சிங்கம் சொல்லுச்சு, அவங்க எப்பவும் ஒற்றுமையா இருக்காங்க, அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நரி சிரிச்சுட்டு சொல்லுச்சு, நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நான் அவங்கள பிரிச்சுறேன். அப்போ நீங்க ஒவ்வொன்னா சாப்பிட முடியும். ஆனா எனக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், சரியா? அதுக்கு சிங்கம் சரின்னு சொல்லுச்சு. அப்புறம் நரி முதல் மாடு கிட்ட போய் சொல்லுச்சு, நண்பா, நீதான் ரொம்ப ஸ்ட்ராங். பாக்கி மாடுங்க உன்னை முட்டாள்னு சொல்றாங்க. இது மாதிரி எல்லா மாடுங்க கிட்டையும் போய் சொல்லுச்சு. மெதுவா மாடுங்கக்குள்ள சண்டை வந்து எல்லா பிரிஞ்சுட்டாங்க. அவங்கக்குள்ள ஒரு பிரிவு வந்துச்சு. இந்த சான்ஸ் பார்த்து சிங்கம் சைலண்டா வந்து ஒவ்வொரு மாடா அட்டாக் பண்ணுச்சு. ஒரு மாடை சிங்கம் அட்டாக் பண்ணும்போது மிச்ச மாடுங்க யாரும் ஹெல்ப் பண்ணல. அங்கிருந்து நரி இது எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கிருந்து நரி நம்ம திட்டம் ஜெயிச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுச்சு. சிங்கம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நரி வந்து ஏன் பங்கனா சாப்பிட்டுக்குறேன்னு சாப்பிடுச்சு. சிங்கம் சத்தியம் மறக்காம மிச்சத்தை நரிக்கு கொடுத்துருச்சு. அப்புறம் அந்த கிராமம் ரொம்ப அமைதியா ஆகிருச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? ஒன்னா இருந்தா ஜெயிக்க முடியும். ஒற்றுமையே பலம்.